எப்படா வீக்கெண்ட் வருது அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா வீக்கெண்டுக்கு அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வேலை இருக்கிற மாரி தான் இருக்கும். மாவு போடுற வேலை வந்து நான் சாட்டர்டேல கண்டிப்பா வச்சுப்பேன். ஃப்ரைடே நைட்டே வந்து அரிசிலாம் ஊற வச்சுருவேன். ஒரு 11:30 மணி போல படுக்கிறதுக்கு முன்னாடி. காலையில வந்து சீக்கிரமா எழுந்து மாவு போட ஆரம்பிச்சுருவேன். அன்னைக்கு ஹேமந்த்துக்கு வேற ஸ்கூல் இருந்ததுனால, அதையும் ஸ்கூலுக்கும் லஞ்ச் பேக் பண்ணணும், டிஃபன் பண்ணணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே மாவு போட்டு வச்சுட்டு, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸா உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிளீனிங் பண்ணியாச்சு. கிரைண்டர் போடுற அன்னைக்கு நம்ம கிளீனிங் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பா எனக்கு சின்ன கவுண்டர் டாப் அதனால மாவெல்லாம் வந்து கொட்டிடும். அதனால மேலே தெறிக்கிறதுனால அந்த பக்கம் இருக்க டைல்ஸு, கீழ இருக்க கிரானைட் எல்லாமே வந்து நல்லா இது வந்து டிஷ் வாஷர் தான் யூஸ் பண்ணுவேன். அத தான் வந்து தண்ணி போட்டு நல்லா ஸ்ப்ரே பாட்டில்ல வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாத்தையுமே இந்த கபோர்டெல்லாம் கூட நம்ம லைட்டா தொடச்சு விட்டுட்டா நல்லாயிருக்கும் இல்ல பளிச்சுன்னு. அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டவ் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பூண்டு வந்து கொஞ்சம் 1 வீக்குக்கு மட்டும் தேவையானத மட்டுமே ஊற வச்சு வச்சுருவேன். அதனால அத வந்து உரிச்சுட்டு அப்படியே அன்னைக்கு இட்லிக்கு வந்து பூண்டு நசுக்குனது தான் அன்னைக்கு டிஃபனுக்கு.